எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்னு நிறைய வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி வந்து டீக்ளட்டர் பண்ணுறது அண்ட் என்னென்ன பொருட்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இடைஞ்சலாம் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி மக் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். நம்ம கடைக்கு போனால் கூட வந்து அழகாக இருக்கிற காஃபி கப்பெலாம் வந்து பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஸோ அப்படி வந்து நிறைய வந்து நமக்கு சேர்ந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி காஃபி கப்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கிட்டு மித்தது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுடலாம். ஸோ ஒருவேளை வந்து அந்த பொருள் வந்து நமக்கு தேவைப்படுது, ஒருவேளை உங்களுக்கு வந்து அதை இதை வந்து தூக்கி போட முடியலை அப்படின்னா நீங்கள் அதை ஒரு ஓரமாக வந்து எடுத்து வச்சுருங்க. ஒரு 2-3 வாரம் கழிச்சு அந்த பொருள் வந்து கண்டிப்பாகவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த பொருளை கண்டிப்பாக வந்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி டம்ளர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா பவுல்ஸு, இது எல்லாமே நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த பவுல்ஸு கப்பு இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய வந்து வச்சுக்கிட்டா அதுவே நமக்கு ஒரு இடத்த அடைக்கும். இப்போ பாருங்கள், நான் நிறைய பொருளை வந்து எடுத்துட்டேன். எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ தேவையோ அது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது எனக்கு இப்போ வந்து இந்த ட்ராவரில் நிறைய ஸ்பேஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் மட்டும் டிஷ்வாஷரில் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதுக்குள்ள வந்து ஆட் ஆக போகுது. அதுக்கப்புறம் பவுல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நான் குறைச்சிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா இடமும் நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு நிறைய பொருள் வந்து இருக்கும்போது அது வந்து ரொம்ப இடைஞ்சலாக தான் நமக்கு இருக்கும் ஒரு வீட்டில், ஒரு கிச்சனில். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத பொருள் அப்படின்றதுல மெயினாக வந்து இந்த கவர்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி மீட் வந்து வாங்குறதுக்காக வந்து 2-3 கவர்ஸ் இதெல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டு நான் மசாலா பவுடர்ஸ்லாம் வந்து ஒரு கவரில் எடுத்து போட்டு வருவேன். ஸோ அந்த கவர்லாம் வந்து இது எப்பயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கவர்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே இப்போ எனக்கு வந்து தேவைப்படலை. ஏன்னா நான் வந்து இந்த ட்ராவரை வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி கவர்ஸ்லாம் நிறைய எங்கிட்ட கிடக்கு. ஆனால் இதை நான் வந்து ஒரு தடவை கூட எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ கை சரியில்லாமல் ஆனதுலேருந்து இந்த ட்ராவரை கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கவர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது, உண்மையிலே அது நமக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து பேக் மாதிரி பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உடனே வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் நிறைய உடன் ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி டீக்ளட்டர் வந்து பண்ணேன். அந்த இதெல்லாத்தையும் இந்த ட்ராவரில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா ஒரு மாதம் வந்து அது இருக்கட்டும், நம்ம அதை வந்து தேடி போய் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக அது தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ராவரில் வச்சுட்டேன். ஆனால் வச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த ஸ்பேச்சுலாஸ் எதையுமே நான் எடுத்து யூஸ் பண்ணல. அதனால் இன்றைக்கி அது வந்து அதையும் சேர்த்து எடுத்து நான் வந்து டீக்ளட்டர் வந்து பண்ணிட போகிறேன். ஸோ இது எல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இடத்த ஒரு அடைச்சிக்கிட்டு நம்மளோட கிச்சனில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு வந்து அது யூஸே ஆகாது. அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர். இப்போ இந்த ட்ராவரில் எனக்கு ஒரு பெரிய இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்லெட் தான். ஸோ இந்த புக்லெட் வந்து இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் அதே மாதிரி இந்த வீட்டில் ஏதாவது வந்து எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, இவங்களே கொடுத்துருப்பாங்க நமக்கு வீடு வந்து நம்ம வாடகைக்கு வரும்போது. அதுக்கான மேனுவல் தான் இது எல்லாமே. ஆனால் இந்த மேனுவலை வந்து என்னால் தூக்கி போட முடியாது, ஏன்னா இது இந்த வீட்டிலே இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடை காலி பண்ணும்போது இந்த மேனுவல் எல்லாமே நான் இங்கே வச்சுட்டு தான் வந்து போகணும். அதை வந்து கண்டிப்பாக அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு இது வந்து பெரிய இடத்த அடைக்குது அப்படின்ட்டு இதை வந்து நான் ஒரு பேக்கில் போட்டுட்டு இந்த கிச்சன்லேயே இந்த ட்ராவர்லேயே ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். இது எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய இடத்த அடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னால் அதை தூக்கி போட முடியலை. அதனால் இது அப்படியே வந்து இந்த ட்ராவரில் தான் வச்சுக்க போகிறேன். ஆனால் நம்மளுக்கு சொந்த வீடு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மேனுவல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய இடத்த அடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேனுவல் அப்படின்றது ஒரு பெரிய பெரிய எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்க்கு நீங்கள் வந்து வேணும்னா எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நிறைய வந்து நெட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு மேனுவல் வந்து பெருசாக யாருமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த பொருள் வந்து நமக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிஷியன் கூப்பிடும்
பண்ணும்போது அவங்களே முக்கால்வாசி வந்து பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்டர்நெட்டில் பார்த்து அந்த எந்த எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் வந்து நமக்கு ரிப்பேர் ஆகிடுச்சோ அதை போட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி மேனுவல்ஸ் வந்து தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதையுமே வந்து தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து அதிகமாக சேரக்கூடியது இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸஸோ அப்படி இல்லைன்னா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நிறைய பாக்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு சிலது மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் அது தேவையில்லை அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடுறது பெட்டர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த கிச்சனுக்கு தேவைப்படுற அந்த கறி துணி தான். ஸோ இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 தான் வந்து வச்சுருப்பேன். இதை வந்து அடிக்கடி வந்து நான் மாற்றிட்டு இருப்பேன். ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடுறது. இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய துணி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருப்போம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி துணிகள் வந்து ஒரு 5-6 வந்து 1 வீக்குக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அதவே நம்ம வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கிச்சன் துணியை மாற்றிட்டு நீங்கள் வேறு புதுசாக வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ இந்த ட்ராவர் ஃபுல்லாக வந்து எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டுட்டேன். ஒரு 2 பேக் மட்டும் எனக்கு இந்த மாதிரி காய்கறிகளோ இல்லை வந்து மீட் வந்து வாங்குறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மித்த இடங்கள் ஃபுல்லாக வந்து பாதி இடம் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வேறு ஏதாவது வந்து நம்ம வைக்கணும்னா வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம எல்லார் வீடுகள்லையுமே சேரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் டூல்ஸு, அதுக்கப்புறம் கரண்டி, இந்த மாதிரி ஐட்டங்கள். ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரண்டிகள் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்குறத வந்து கம்மி பண்ணிட்டேன். இங்கே வந்து எனக்கு டிஷ்வாஷர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 2-3 தேவைப்படும். அதனால் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன மாதமும் நான் ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்து டீக்ளட்டர் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த மாதமும் வந்து கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் வந்து எடுத்துடலாம். நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருப்பேன் இல்லையா, அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கிச்சன் டூல்ஸ், அதுக்கப்புறம் கரண்டி, இதுக்கப்புறம் வந்து நம்ம உட்டனில் வந்து யூஸ் பண்ணுற கரண்டி, இதெல்லாம் தேவைக்கு மட்டும் வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. தனியாக வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து யாருக்காவது கொடுத்துட்றது, இல்லைனா வந்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கரண்டிகள்லாம் 2-3 வச்சுருப்பேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய வந்து கத்தி வந்து 2-3 எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது என்னமோ வந்து ஒரு கத்தி தான். நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வந்து 2-3க்கு மேலே வச்சுருப்போம். இல்லைனா கத்தி செட்டாகவே வந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கியிருப்போம். ஆனால் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கத்தி இல்லைனா 2 கத்தி, அதுக்கு மேலே கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கத்தியெல்லாம் வந்து தேவையில்லைன்னா வந்து எடுத்து யாருக்காவது கொடுத்துட்றது பெட்டர். அப்படி இல்லைன்னா வந்து அது நல்லா இல்லை, ஒருவேளை அதோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக சேரக்கூடியது அப்படின்னா இந்த ரப்பர் பேண்ட்ஸு. நமக்கு வந்து ஏதாவது ஒரு பார்சல் வாங்கும் போதோ சரி, இல்லைனா வந்து இந்த புதினா, கொத்தமல்லி வாங்குறதுக்கு கட்டு மாதிரி வாங்குவோம். அப்போலாம் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்து சில இடங்களில் வந்து போட்டு கொடுப்பாங்க. எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கட்டில் கொடுக்கும்போது ரப்பர் பேண்ட்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எதுக்காவது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து ரப்பர் பேண்ட்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் இதை நான் ஒரு தடவை கூட எடுத்து யூஸ் பண்ணதே கிடையாது. மேபி எப்பயாவது வந்து 1-2 நான் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இவ்வளோ ரப்பர் பேண்ட்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால் இப்போ இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் தூக்கி போட போகிறேன். ஏன்னா அடுத்து நான் வந்து புதினா, கொத்தமல்லி வாங்கினா கூட எனக்கு இந்த ரப்பர் பேண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை ஃபுல்லாத்தையுமே நான் எடுத்து தூக்கி போட்டுற போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற குக்வேர்ஸில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படும்னு வாங்கி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்து ஏதாவது வந்து எடுத்து போடணும், அதை வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னா அதையும் பார்த்து எடுத்துடுறது பெட்டர். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அளவான குக்வேர்ஸ் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறதுலையே ரொம்ப கம்மியாக தான் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட குக்வேர் செட்டு வந்து தனியாக இருக்குது. ஆனால் அது வந்து நான் ரொம்ப வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதே வந்து எனக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அது தேவைப்படும். அதனால் அதை ஓரமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது குக்வேர்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா அதையும் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. என்கிட்ட ஒரு 2 பொருள்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பழசாயிடுச்சு நான் வாங்கி, அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுற போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வீடுகளில் அதிகமாக சேரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் தான். ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பாட்டிலில் நான் வாங்கியே 5 வருஷம் ஆகிருக்கும். நான் வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுறது இல்லை, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துகிற போகிறேன்.
ஸோ இந்த கார்னர் ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரேராக எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அதிகமாக சேரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். ஏன்னா இங்கே நான் ஏதாவது காஃபி பொடி இதெல்லாம் வாங்குவேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர்ஸில் தான் வந்து எனக்கு கிடைக்கும் இங்கே. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நான் பண்ணது போக மிச்சமும் இருக்கிறதே வந்து நான் சேர்த்து வச்சு இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து இங்கே அதுக்குன்னே தனியாக கண்டெய்னர் வந்து இங்கே வச்சுருக்காங்க வெளியிலலாம். ஸோ அங்கே போயிட்டு நான் போடுவேன். இந்த தடவை கொஞ்சம் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய சேர்த்து வச்சிட்டேன். அதனால் அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற குக்வர்ஸ்லேயே வந்து ஒரு சிலது வந்து நான் இந்தியாவுக்கு திருப்பி எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். அந்த மாதிரி குக்வர்ஸும் இந்த இடத்துல வந்து வச்சுருக்க பாத்திரங்களை. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நான் ஊர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். 1-2 வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அடியில் வந்து லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பாத்திரங்கள் இதெல்லாம் என்கிட்ட இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுனால இதெல்லாத்தையும் ஊருக்கு எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கொண்டு போயிட்டு அங்கே உள்ள கடைகளில் போட்டுடலாம், இல்லை யாருக்காவது தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இது எல்லாமே வந்து இந்த கார்னர் ஷெல்ஃபில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த கார்னர் ஷெல்ஃபை ஃபுல்லாக வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எவ்வளோ எனக்கு இடம் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் இருந்து இன்னும் வந்து நான் மேல் ஷெல்ஃபில் அதுக்கப்புறம் 2வது நடுவில் இருக்க ஷெல்ஃப்லலாம் வந்து வச்சுருக்க பாத்திரங்கள் எல்லாம் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கொண்டு போய் வைக்கிறது. ஸோ அதையும் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு நிறைய வந்து மிச்சம் இருக்கும் இடம். ஸோ இப்போ இது எல்லாம் தான் வந்து நான் என்னோடய கிச்சனில் வந்து ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணது. இவ்வளோ பொருட்கள் வந்து வீட்டில் வந்து கிச்சனில் இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உடனே டிஸ்போஸ் பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தூக்கி போடுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு மனசு வராது. ஆனாலும் இதை நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ போட்டுட்டு நம்ம கிச்சன்லையே வந்து ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. ஒரு மாதம் 2 மாதம் இந்த பொருளை கண்டிப்பாக நம்ம தொடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா இந்த பொருள் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால் நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம தூக்கி போடுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது நமக்கு வந்து ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பார்த்து அதை மட்டும் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹீட்டிங் பேட் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அது வந்து உடஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்து இந்த இடிக்கிற கல்லுக்கு அடியில் வந்து ஒரு இதுக்கு அளவாக வந்து எனக்கு ஒரு பேட் மாதிரி தேவைப்பட்டது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு அளவாக வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா எப்படி பார்த்தாலும் இதை தூக்கி தான் போட போகிறேன். அதனால் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இடிக்கிற கல்லுக்கு அடியில் வந்து ஒரு பேட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் கிச்சனில் இருந்து டீக்ளட்டர் பண்ண பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து வச்சுட்டு இதை எடுத்து நான் வந்து கிச்சன்லையே வந்து மேல் ஷெல்ஃபில் ஏதாவது ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது கண்டிப்பாக இதிலேருந்து நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்னா இந்த பொருளை அப்படியே வந்து நான் தூக்கி போட்டு போகிறேன். இல்லைனா இங்கே வந்து நான் கீழே கொண்டு போய் எங்கேயாவது வச்சுட்டேன் அப்படின்னா தேவைப்படுறவங்க இதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். இப்போ நான் இவ்வளோ பொருட்கள் வந்து குப்பையாக வந்து என்னோட கிச்சனில் கிடந்தது. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து டஸ்ட்பினில் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரு கவரில் எடுத்து போட்டு இதை வந்து ஃபுல்லாக டிஸ்கார்ட் பண்ணிட போகிறேன். அடுத்ததாக நான் வந்து டீக்ளட்டர் பண்ணது வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ். இந்த கண்ணாடி பாட்டில்ஸ் எல்லாம் இங்கே வந்து நம்ம குப்பையில் போடுறதுக்கு தனியாக வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அதனால் இதில் இருக்க மூடி எல்லாத்தையும் வந்து தனியாக எடுத்துகிற போகிறேன். ஏன்னா இதோட மூடி வந்து பிளாஸ்டிக்கு. ஸோ கிளாஸ் கண்டெய்னர்ஸ் போடுறதுல பிளாஸ்டிக் வந்து போடக்கூடாது. அதனால் நான் இந்த மூடி எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கவரில் போட்டுக்க போகிறேன். அப்புறம் இந்த மூடி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கவரில் தனியாக போட்டுக்க போகிறேன். ஏன்னா இதெல்லாமே இங்கே வந்து நம்ம போய் தனித்தனியாக தான் போட போகிறோம். பிளாஸ்டிக்கு தனியாக, கிளாஸ் தனியாக. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஏதாவது நம்ம ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இதிலேருந்து ஒரு 2 பாட்டில்ஸ் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது பாட்டில் கண்டிப்பாக வாங்கும்போது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதையும் தூக்கி தான் போட போகிறோம். அதனால் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு கவரில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுற போகிறேன்.
ஸோ நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பொருட்கள் தேவையில்லைன்னா தூக்கி போட்டுருவேன். இப்போ கொஞ்சம் கை சரியில்லாமல் ஆனதுலேருந்து ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் அதனால தான் இவ்வளோ பொருட்கள் வந்து என்னோடய கிச்சனில் வந்து இடத்த அடைச்சிட்ருக்கு. அதனால் இப்போ இந்த இது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி தூக்கி போட்டுடலான்னு தான் இந்த வேலைகளில் ஃபஸ்ட்டு இறங்கிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி டீக்ளட்டரிங் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் நம்ம வீடை ஃபுல்லாக வந்து தலைகீழ திருப்பி போட்டுறவே முடியாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ண முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு பண்ணால் கூட போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணுவேன். எல்லாத்தையும் மொத்தமாக இழுத்து போட்டுலாம் வந்து பண்ண மாட்டேன். இதில் வந்து இன்றைக்கி நான் கிச்சனை மட்டும்தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். மற்ற இடங்கள்லாம் வந்து நான் வேறு வேறு நாட்களில் வந்து பண்ணது. ஸோ அதெல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரே நாளில் இதை ஃபுல்லாத்தையும் கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாடி பெயின் தான் ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஆகிக்கிடுவோம். இந்த மாதிரி டீக்ளட்டரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாமே போகிறதுக்காக தான் இந்த டீக்ளட்டரிங்கை வந்து பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் நிறைய வந்து குப்பைகளை வந்து சேர்த்து வச்சுருந்தோனாலும் அதுவுமே நம்ம மனசளவில் ரொம்ப பாதிக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிசர்ச்லலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வேலைகள் பண்ணுறதுக்கே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப வந்து மெனக்கடவும் தேவையில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பொறுமையாக வந்து பண்ணால் கூட போதும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போன பிறகு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வந்து ஒரே நாளில் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா காலையிலே எனக்கு குக்கிங் வேலை வந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறமா நான் நைட்டில் தான் வந்து குக்கிங் வந்து பண்ணுவேன். ஸோ இன்பிட்வீனில் எனக்கு நிறைய வந்து டைம் வந்து இருக்குது. நான் வந்து கொஞ்சம் டாய்ச்சும் வந்து படிச்சுட்ருக்கேன், ஜெர்மனும் படிச்சுட்ருக்கேன். பட் அது போக எனக்கு வந்து கொஞ்சம் டைமும் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வேலைகள்லாம் ஒரு சிலதெல்லாம் நான் வந்து ஒரே நாளில் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீடு எல்லார் வீட்லேயுமே அதிகமாக சேரக்கூடியது இந்த பென்சில் இந்த மாதிரி ஐட்டங்கள், ஸ்கெட்சு இதெல்லாம் தான். ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் இன்னும் நிறையவே வந்து கிடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இருந்தது. ஒருவேளை அதை நம்ம குழந்தைங்க அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான். இவ்வளோ பென்ஸ் வந்து தேவையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்த புதுசில் பென் வந்து அப்போ சுத்தமாக வீட்டில் இல்லை. அப்போ தான் இந்த வீடை வந்து நாங்கள் புதுசாக பார்த்து வந்தோம். அப்படின்றதுனால கடைக்கு போய் நான் பென் வாங்கும்போது ஒரு பென்னாக வந்து இருந்தது அப்படின்னா அதுவே வந்து விலை கூட இருந்துக்கும். அது இதே இது 5, 6 இருந்தது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு பென் வாங்குகிற விலையிலே இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அது ஆக்சுவலி ரொம்ப பெரிய தப்பு. நமக்கு ஒரு பெனாக தான் தேவைப்படுது அப்படின்னா அது ஒன்று மட்டும் வந்து காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பென் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி, அதாவது நிறைய பென் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவ்வளோ பென்ஸ் நமக்கு தேவையும் கிடையாது. ஒரு பென் வந்து இது இங்க் தீர்ந்து போன பிறகு நம்ம இன்னொன்று வந்து வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து நிறைய சேர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து இங்கே ரோட்லலாம் நம்ம போகும்போது யாராவது ஏதாவது வந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்கன்னா அது கூட பென்னும் சேர்த்தே கொடுப்பாங்க. அந்த மாதிரி பென்னும் நிறைய சேர்ந்து போச்சு. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது காலியான பிறகு நம்ம வேணும்னா திருப்பி வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது தேவையில்லாமல் இவ்வளோ நிறைய வாங்கி வச்சு அது வந்து நமக்கு வந்து இடத்த தான் வந்து அடைக்கும். அதே மாதிரி நிறைய வந்து பொருட்கள் வீட்டில் கிடக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், இவ்வளோ பென் வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க போகிறேன். ஸோ இதை தான் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் வச்சிட போகிறேன். ஸ்கெட்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல்காக தான் கிடைக்கும், ஒவ்வொரு கலர்ஸில் கிடைக்கும். நானும் அதில் ஒரு 3 கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். சும்மா எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணுறதுக்கோ செய்கிறதுக்கோ அதுக்கு தான் தேவைப்படும். மற்ற கலர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தேவைப்படலை. அதனால் எனக்கு விஷுவலாக இந்த மாதிரி கிளட்டர் வந்து வேண்டாம் அப்படின்றதுனால அது எல்லாத்தையும் நான் தூக்கி ஒரு ட்ராவரில் வந்து வச்சுக்க போகிறேன் ஸ்கெட்ச் எல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸு. இப்போல்லாம் வந்து எல்லாருமே மேக்கப் போட ஆரம்பித்தாச்சு. ஸோ மேக்கப் போடாத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மேக்கப் ஐட்டம்ஸுன்றது எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். பேசிக்காக என்ன தேவைப்படுமோ அது மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இன்னொன்று, சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் கூட போடாத ஆள் தான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து காலேஜ் வரும்போது தான் கொஞ்சம் பவுடர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பழகுனது. ஈவன் எனக்கு பெர்ஃப்யூம் போடுறது கூட சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்த
வந்த பிறகு ஜெர்மனி வந்த பிறகு தான் நான் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஜாக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்ச அந்த வாடையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இருக்கும். அதனால் பெர்ஃப்யூம் போட்டால் தான் கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து சிலதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆனது இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுற போகிறேன். நம்ம தேவையில்லாமல் அதையும் வச்சுருந்தோனால அது இடத்த அடைக்கும். அதனால் அது எல்லாத்தையும் எடுத்து இந்த தடவை அப்படியே ஃபுல்லாக வந்து எடுத்து போட்டுடலான்ட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த இடத்தையும் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலான்னு. அண்ட் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மெஸ்ஸியாக தான் கிடக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீப்பெல்லாம் எடுத்துகிட்டு அப்படி அப்படியே வந்து அவங்களுக்குள்ளே போட்டுருவாங்க. நான் அதை டெய்லி வந்து எடுத்து வந்து உள்ளே வச்சிட்ருக்கிறது தான் என்னோடய வேலையே. அதுக்கப்புறம் இந்த மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து இது வந்து எதுக்கான மருந்துனா இந்த நமக்கு கழுத்துக்கிட்டெல்லாம் வந்து இந்த மாதிரி மறு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான மருந்து தான் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். நல்லாவே வந்து போயிடும். நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மறு மேலே கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன கம்பு குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து எடுத்து அந்த மறு மேலே மட்டும் வந்து வைக்கணும். நம்ம ஸ்கின்ல படாமல் மறு மேலே மட்டும் வைக்கணும். அது வச்சோம் அப்படின்னா வச்சு ஒரு டெய்லி வைக்கணும். டெய்லி வச்சுட்டு ஒரு 1 வீக் வச்சிங்க அப்படின்னா அந்த மறு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விழுந்துடும். குட்டியாக இருந்தது அப்படின்னா 2-3 நாளே விழுந்துடும். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள்லேயே வந்து அந்த மறு கண்டிப்பாக விழுந்துடும். ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த மறு வந்து விழுந்துருச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேஸில் வந்து இருந்தது. அதனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்து நிறைய பேர் ரிவ்யூஸ் நல்லா போட்டிருந்தாங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சார். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவ்வளோவா இப்போ எதுவுமே இல்லை அப்படின்றதுனால. ஆனால் இது வந்து என்னென்னமோ வந்து வச்சு பார்த்தாங்க. இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த அம்மன் பச்சரிசி இந்த மாதிரி இலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வச்சு பார்த்தாங்க. பட் எதுக்குமே வந்து அந்த மறு வந்து விழுகலை. அதுக்கப்புறம் முடி மாதிரி வந்து கட்டி விடுறது இந்த மாதிரி நிறையலாம் வச்சு பார்த்தாங்க. ஆனால் அது எதுக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மருந்துக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இதில் ஒன்று என்ன அப்படின்னா கொஞ்சம் வச்ச உடனே ஒரு மாதிரி சுறுசுறுன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மற்றபடி வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு பர்சனலாக வந்து தெரியலை. அவங்க தான் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க யூஸ் பண்ணதை பொறுத்து எனக்கு சொன்னாங்க. ஒருவேளை வந்து இந்த மாதிரி வந்து இந்த மருந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுது இந்த மருந்து. அடுத்தது ஒரு பெரிய டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸஸை வந்து டீக்ளட்டர் பண்ணுறது தான். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப மெயின். எனக்கு வந்து டீக்ளட்டரிங் அப்படின்னாலே கிச்சனும் நம்மளோட வார்ட்ரோப்பும் தான் வந்து அதிகமாக சேரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து லாஸ்ட் வீக்கே வந்து நிறைய எடுத்து கழிச்சாச்சு. நிறைய துணி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். சிலது பத்தாமையே போயிருக்கும். 10 போட்டுக்கலாம், நம்ம ஒல்லியானா போட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து எடுத்து வச்சுருப்போம். ஆனால் கண்டிப்பாக அது நடக்க போகிறதே இல்லை. எவ்வளோதான் நம்ம வந்து வெயிட்டை குறைச்சி அதை போடணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக அது நமக்கு செட் ஆகாது. அதனால் தேவையில்லாமல் அது எல்லாத்தையும் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்த தான் அடைக்கும். அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து நான் ஓரம் கட்டி வச்சுட்டேன். லாஸ்ட் வீக் இந்த வேலைகள் எல்லாம் வார்ட்ரோப் க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ அதுலேருந்து எடுத்து வச்சுருந்தது தான் இப்போ வந்து ஒரு பேக்கில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம வந்து தூக்கி போடுறதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது. இங்கே வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கண்டெய்னர் வச்சுருக்காங்க. ஸோ ரீசைக்ளிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இங்கே வந்து பார்க்குறாங்க. நமக்கு வந்து தேவையில்லாமல் ஒரே இடத்துல எல்லா குப்பையும் போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன்று ரீசைக்கிள் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா டொனேட் பண்ணிவிடுவாங்க. தேவை இருக்கிற கண்ட்ரிக்கு வந்து இதை டொனேட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நம்ம எடுத்து தனியாக வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது நல்ல நிலைமையில் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அந்த கண்டெய்னரில் போடலாம். ஒருவேளை அது வந்து கிழிஞ்சிருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து அந்த கண்டெய்னரில் போடக்கூடாதுன்னு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அந்த கண்டெய்னரில் ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பேராக இருந்தது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து போடலாம். ஸோ நல்ல கண்டிஷன்ஸில் இல்லை ஆனால் பேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து போட்டுக்கலாம். அந்த ஷூஸு
அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாத்தையுமே. ஸோ நான் அதையுமே 2, 3 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அதிகமாக சேரக்கூடிய ஒரு பொருளில் நம்மளோட ஸ்லிப்பர்ஸும் தான். ஏன்னா நிறைய வாங்கி வச்சுருப்போம். அப்புறம் பழசான பிறகு அதை தூக்கி போடவே மனசு வராமல் வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருட்களும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அது எல்லாம் தான் வந்து நான் ஒரு ஓரமாக எடுத்து எல்லாத்தையும் வந்து 1 வீக் ஃபுல்லாக எல்லாம் டீக்ளட்டர் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய வந்து கழிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு 4 ட்ரெஸ் வாங்கிட்டு வர்றாங்க புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சுருவாங்க தனியாக. இதை வந்து நம்ம வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளே வந்து நமக்கு வார்ட்ரோப்பில் ஒரு 4 பொருள் சேருது அப்படின்னா 2 பொருளை கண்டிப்பாக நம்ம கழிச்சு தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இடமும் வந்து நிறைய கிடைக்கும். இல்லைனா நிறைய ட்ரெஸ்ஸஸ் கிடக்கும். ஆனால் நமக்கு வந்து போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி தான் ஃபீலை கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு ஏரியாவாக க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ ட்ரெஸ்ஸை போடுறது தனியாக, அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் போடுறது, பிளாஸ்டிக் தனியாக போடுறது, குப்பைகள் தனியாக போடுறது, இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக ஒரு கவரில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் தான் வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வீடை எப்படியெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி குப்பைகள் எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும். நம்மளும் வந்து பாசிட்டிவாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.